பாஞ்சாலங்குறிச்சி போர்கள் நூல் வெளியீட்டு விழாவை ஆளுநர் மாளிகையில் நடத்துவதற்கு இசைவளித்து இன்று தனது பொற்கரங்களால் இந்நூலை வெளியிட இருக்கும் மேதகு ஆளுநர் அவர்களே, இந்தியாவில் தொழில் புரட்சியை உருவாக்கி லட்சக்கணக்கான குடும்பங்களை வாழ வைத்து கொண்டிருக்கிற ராம்கோ சிமெண்ட்ஸ் நிறுவனத்தின் சேர்மன் திரு வெங்கட்ராம ராஜா அவர்களின் பிரதிநிதியாக வந்து இந்நூல் வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற திரு ஏவி தர்மகிருஷ்ணன் சிஇஓ தி ராம்கோ சிமெண்ட்ஸ் லிமிடெட் அவர்களே, மாவீரன் வீரபாண்டிய கட்டபொம்மன் குடும்பத்தினரின் வாரிசுதாரராக இவ்விழாவில் கலந்து கொண்டிருக்கிற மருத்துவர் திருமதி ராஜேஸ்வரி அவர்களே, தொல்லியல் ஆய்வாளர், எழுத்தாளர், வரலாற்றுத்துறை பேராசிரியர் டாக்டர் ஜே சிவராமகிருஷ்ணன் அவர்களே, இந்நூல் வெளிவருவதற்கு பெரும் உறுதுணையாக இருந்து எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் நல்கிய தேசப்பற்றாளர், இயற்கை ஆர்வலர் திரு சுகந்தம் என்எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களே, தமிழ்நாடு வீரபாண்டிய கட்டபொம்மன் பண்பாட்டுக் கழகத்தின் தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாச்சி ஆர் வரதராஜன் அவர்களே, அவைத்தலைவர் மு சங்கரவேல் அவர்களே, திரளாக கூடியிருக்கிற அன்பு உறவுகளே, நண்பர்களே, ஆளுநர் மாளிகையில் பணியாற்றும் அரசு ஊழியர்களே, பத்திரிகையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். புதிய புதிய ஆவணங்கள் கிடைக்கும் போது வரலாறு தன்னை புதுப்பித்துக் கொள்ளும். அந்த வகையில் பாஞ்சாலங்குறிச்சியின் வரலாறு கதை பாடல்களாகவும் நாட்டுப்புற பாடல்களாகவும் நாடக வடிவமாகவும் இருந்த வரலாறு, அதை பின்பற்றிய பல நூறு புத்தகங்கள் உருவானது. முதலாக இந்த பாஞ்சாலங்குறிச்சியை பற்றி உருவான முதல் புத்தகம் 1830 லண்டனில் வெளியிடப்பட்ட முதல் புத்தகம் மிலிட்ரி ரெமினியன்சஸ், கர்னல் ஜேம்ஸ் வெல்ஸ் எழுதின புத்தகம். அதன் பிறகு 1873 ஜேஎஃப் கீன்ஸ் அவர்கள் எழுதிய புத்தகம் அக்கவுண்ட் ஆஃப் பாஞ்சாலங்குறிச்சி. 1881 கால்டுவெல் எழுதின புத்தகம். இந்த 3 புத்தகம் தான் முதல்ல ஆங்கிலேயருடைய ஆவணங்களை பேஸ் பண்ணி வந்த புத்தகம். மற்ற எல்லா புத்தகங்களும் நாட்டுப்புற பாடல்களும் கதை பாடல்களையும் பேஸ் பண்ணி வெளியே வந்த புத்தகங்கள். அதற்கு பிறகு இப்போது ஆங்கிலேயருடைய ஆவணங்கள் ஏறத்தாழ ஒரு 75% ஆவணங்களை வைத்து இப்போது நான் எழுதியிருக்கிற தி பேட்டில்ஸ் ஆஃப் பாஞ்சாலங்குறிச்சி இந்த புத்தகம் ஆங்கிலேயருடைய எதிர்துருவ மனப்பான்மையை ஆய்வுக்குட்படுத்தி ஒரு ஆராய்ச்சி நூலாக வெளிவந்திருக்கிறது. கட்டபொம்மனை பற்றி நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். ஆனால் அவரது விடுதலை போராட்ட உணர்வை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை வெளிப்படுத்தும் நோக்கில் மட்டுமே இந்த புத்தகத்தை ஆய்வு செய்துள்ளேன். நான் இந்த புத்தகத்தின் தன்மையை பற்றி விளக்குவதற்கு முன் தமிழ்நாடு அரசு ஆவண காப்பகத்திற்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இந்தியாவில் உள்ள ஆவண காப்பகங்களிலே மிகச்சிறந்த ஆவண காப்பகம் என்பது தமிழ்நாடு அரசு ஆவண காப்பகம் தான். 1670 1907 வரையிலான பல்வேறு வகையான ஆவணங்களை தமிழ்நாடு அரசு ஆவண காப்பகத்திலே பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. இதில் கட்டபொம்மனை பற்றிய ஆவணங்களை நான் தேட முயற்சித்த போது அதில் பல்வேறு துறைகளில் இடம்பெற்றிருப்பதை கண்டிருந்தேன். அந்த ஆவண காப்பகத்துக்குள்ளே பல்வேறு துறைகள் இருக்கிறது. அந்த காலத்தில் உள்ள துறைகள் மிலிட்ரி கன்சல்டேஷன், ரெவன்யூ கன்சல்டேஷன், பொலிட்டிக்கல் கன்சல்டேஷன், சீக்ரெட் கன்சல்டேஷன், போர்ட் ஆஃப் ரெவன்யூ, ரெவன்யூ சன்ட்ரிஸ், சீக்ரெட் சன்ட்ரிஸ், மிலிட்ரி டெஸ்பாச்சஸ் டு இங்கிலாந்து, சீக்ரெட் டெஸ்பாச்சஸ் டு இங்கிலாந்து, திருநெல்வேலி கலெக்டரேட் ரெக்கார்ட், லீகல். இந்த 11 துறைகளில் உள்ள புத்தகங்களை உள்ள ஆவணங்களை எடுத்துத்தான் நான் இந்த ஆய்வை செய்தேன். இதில் கட்டபொம்மனுடைய தந்தையாருடைய ஆவணங்களும் அதில் இருக்கிறது, அவருடைய தாத்தாவினுடைய ஆவணங்களும் அதில் இருக்கிறது. ஆனால் நான் எடுத்துக்கிட்டது எப்படின்னா 1792 ஜூலை மாதம் 12ஆம் தேதி ஆற்காடு நவாப்புக்கும் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் இடையே ஏற்பட்ட அந்த ஒப்பந்தத்திற்கு பிறகான ஆவணங்களை மட்டுமே நான் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டேன். இதற்காக நம் நாட்டில் உள்ள சரித்திர ஆசிரியர்கள் இந்த விடுதலை போராட்டம் எப்போது துவங்கியது என்பதற்கான ஒரு கால அளவுகோலை யாருமே நிர்ணயிக்கல. அவங்களுக்கு விருப்பமான மனப்போக்கில் இந்த இப்போதான் எங்களுக்கு விடுதலை போராட்டம் ஆரம்பிச்சதுன்னு சொல்லி அவங்க ஒவ்வொரு தேதியை தீர்மானித்துக் கொண்டார்கள். அதனால நாம் இந்திய வரலாற்று ஆசிரியர்களுடைய கருத்தொற்றுமை ஏற்படாத காரணத்தால் 1792 உடன்படிக்கைக்கு பிறகான ஆய்வை மட்டுமே நான் எடுத்துக்கொண்டேன், ஆவணங்கள் எடுத்துக்கொண்டேன். இந்திய நாடு விடுதலை அடைந்த பிறகு முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் டாக்டர் ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் இந்திய விடுதலை போராட்டத்தை தொகுப்பதற்கு ஒரு குழு போடப்பட்டது. அந்த குழு பிற்காலத்தில் செயலற்று போனது. இந்திய அரசின் புதிய அணுகுமுறையாக மாநில வாரியாக விடுதலை போராட்ட வரலாற்றை தொகுக்க வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்து
அந்த நேரத்தில் ஒரு சர்க்குலர் போட்டாங்க. அந்த சர்க்குலர்ல கேரளா, ஆந்திரம், கர்நாடகம், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, ஒரிசா ஆகிய மாநிலங்கள் அந்தந்த மாநிலத்தினுடைய விடுதலை போராட்ட வரலாற்றை தொகுத்து வெளியிட்டார்கள். ஆனா அன்னைக்கு தமிழ்நாட்டில் இருந்த கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட விடுதலை போராட்ட உணர்வுகளையும் அந்த உயிர் தியாகங்களையும் வெளியிட தவறிட்டாங்க. பாஞ்சாலங்குறிச்சி போர்கள் எனும் இந்த நூலில் நீங்கள் அறிந்திராத பல்வேறு புதிய தகவல்கள், செய்திகளை அறிந்து கொள்ள முடியும். இந்த நூலில் ஆங்கிலேய அதிகாரிகள் 53 பேர் எழுதி 190க்கும் மேற்பட்ட கடித ஆவணங்களை வெளியிட்டிருக்கிறேன். இந்த கடித ஆவணங்களை ஒரு சூழ்நிலை சான்றாக, சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் மட்டுமே நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். சுமார் 4 ஆண்டு காலம் இந்த ஆய்வை மேற்கொண்டேன். இதில் இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் மார்னிங்டன் ரிச்சர்ட் வெல்லஸ்லி எழுதிய கடிதங்கள், மெட்ராஸ் கவர்னர் எட்வர்ட் கிளைவ் எழுதிய கடிதங்கள், ஆறுதல் வெல்லஸ்லி எழுதிய கடிதங்கள் என்று அதிமுக்கியத்துவம் வாய்ந்த கடிதங்கள் எல்லாம் கட்டபொம்மனுடைய வீரத்தை பறைசாற்றுகின்றன. உலகத்தின் 60 நாடுகளில் எங்கேயுமே தோற்று போகாதவர் ஆறுதல் வெல்லஸ்லி. பின்னாளில் இவர் இங்கிலாந்து நாட்டினுடைய 2 முறை பிரதமராக இருந்தவர். அப்படிப்பட்ட அவருடைய கடிதங்கள் எல்லாம் சப்ளிமெண்டரி டெஸ்பேச்சஸ் அண்ட் மெமோரியல் இந்தியா 1797 to 1805 என்று 5 தொகுதிகளாக வந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட கடிதங்கள் அதில் இருக்கின்றன. அந்த 5 கடிதங்களில் 6 கடிதங்கள் வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி முக்கியத்துவம் வாய்ந்த கடிதங்கள் இருக்கின்றன. ஆங்கிலேய இராணுவத்திற்கு ஏற்பட்ட இழப்புகளை பற்றியும் தனது கவலைகளை அதில் அந்த கடிதங்களில் பகிர்ந்துள்ளார். தென்னிந்தியாவில் பல்வேறு போர்கள் நடந்திருக்கின்றன. சண்டையிட்டவர்கள் எல்லாம் சுதந்திர போராட்ட வீரர்கள் கிடையாது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சண்டைக்கான காரணமும் குறிக்கோளும் சுதந்திர போராட்ட பண்புகளை கொண்டனவா என்று நாம் ஆராய வேண்டும். அந்த வகையில் கட்டபொம்மனின் ஆயுத போராட்டமும் காந்தியின் அகிம்சை வழி போராட்டமும் எதிரெதிர் துருவங்களை ஒட்டிய கருத்துக்களை கொண்டிருந்தாலும் இருவரின் நோக்கமும் ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதாய் மட்டுமே இருந்தது. 1920 காலகட்டத்தில் தான் காந்தி முன்னெடுத்த விடுதலை போராட்டம் என்பது மறுமலர்ச்சி தன்மை பெற்ற காலம். காந்தியின் காலத்தில் இருந்த கருத்து வளர்ச்சி கட்டபொம்மன் காலத்தில் இல்லை. கட்டபொம்மன் அகிம்சை வழி போராட்டத்தை அறிந்திருக்கவில்லை. ஏன் பிரிட்டிஷ்காரர்களே அகிம்சை வழி போராட்டத்தை அறிந்திராத போது கட்டபொம்மனால் மட்டும் எப்படி அகிம்சை வழி போராட்டத்தை அறிந்திருக்க முடியும்? ஆகவே காந்தி கட்டபொம்மனால் ஆரம்பிக்கப்பட்ட கொள்கை தான் காந்தி பின்பற்றினார். அதனால்தான் இவை விடுதலை போராட்டத்தின் பண்பாகவும் கோட்பாடாகவும் பார்க்கப்படுகிறது. கட்டபொம்மன் ஆரம்பித்த வரிகொடா கொள்கை, சுதேசி போராட்டம், வெள்ளையனே வெளியேறு போராட்டம், இவையெல்லாம் மக்கள் போராட்டமாக, பீப்புள்ஸ் மூவ்மெண்ட்டாக மாறியது. இன்னொன்று என்னன்னா, விடுதலை போராட்டத்தை பற்றி நான் நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கேன். ஆனால் யாருமே ஒரு சரியான கோட்பாடை உருவாக்கலை. விடுதலை போராட்டம்னா என்ன அப்படிங்கிறது சம்மந்தம் காந்தியினுடைய புக்லேயே சம்மந்தமான எதுவுமே இல்லை. 1792 உடன்படிக்கையை எதிர்த்த 6 பாளையங்களில் பாஞ்சாலங்குறிச்சி, காடல்குடி, 7000 பண்ணை, நாகலாபுரம், குளத்தூர், கோளார்பட்டி, இந்த பாளையங்களுக்கெல்லாம் தலைமையேற்று நடத்தியது பாஞ்சாலங்குறிச்சி தான். 1801 பிப்ரவரி 2ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 24ஆம் தேதி வரை 110 நாட்கள் பாஞ்சாலங்குறிச்சியில் நடைபெற்ற போரிலும், அதன் பிறகு தென் தமிழகம் முழுவதும் சிவகங்கை, விருப்பாச்சி, மதுரை, திண்டுக்கல், தேனி இது போன்ற பகுதிகளில் நடைபெற்ற 175 நாள் போருக்கு தலைமையேற்று நடத்தியதும் பாஞ்சாலங்குறிச்சியார் தான். அதனால்தான் பாஞ்சாலங்குறிச்சி என்கிற ஊரே இருக்கக்கூடாது என்று வருவாய்த்துறை ஆவணங்களிலிருந்து ஆங்கிலேயர்கள் அந்த ஊரின் பெயரை நீக்கினார்கள். ஒட்டுமொத்த விடுதலை போராட்ட வரலாற்றில் ஒரு ராஜ்யத்தையே நீக்கினார்கள் என்றால் அது பாஞ்சாலங்குறிச்சி மட்டும்தான். அது மட்டுமல்ல நண்பர்களே, இதோ மேடையில் அமர்ந்திருக்கிறாரே மருத்துவர் ராஜேஸ்வரி அவர்கள், அவருடைய தாயார் வீர சக்கம்மாள் அவர்கள், இவர்களெல்லாம் கட்டபொம்மனுடைய இரத்த வழி குடும்ப வாரிசுகள். எனக்கு ஆரம்ப காலகட்டத்தில் இந்த இவர்களெல்லாம் எப்படி உயிரோடு இருக்க முடியும்? ஒரு குடும்பத்தையே ஆங்கிலேயர்கள் அழித்து விட்டார்கள். அப்படியானால் இவர்களெல்லாம் எப்படி உயிரோடு இருக்க முடியும் அப்படின்னு எனக்கு ஆரம்ப காலகட்டத்தில் இது பற்றின ஒரு கேள்வி எனக்கு எழுந்தது. 28 செப்டம்பர் 1799 கட்டபொம்மன் குடும்பத்தினர்கள் 16 பேரை கைது செய்கிறார்கள். அதன் பிறகு என்ன ஆனார்கள் என்பது பற்றி தெரியாமல் இருந்தது. அதேபோல் கட்டபொம்மன் உடல் எரிக்கப்பட்டதா புதைக்கப்பட்டதா என்பது பற்றிய குறிப்புகள் அரசு ஆவண காப்பகத்திலே இல்லை. கட்டபொம்மனுக்கு மட்டும் இல்லை, விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டு உயிர் நீத்த உத்தம தலைவர்கள் எவருக்குமே அது சம்பந்தமான குறிப்புகள் இல்லை. என்னுடைய தேடுதலில் கட்டபொம்மன் குடும்பத்தினர் நிலையை அறிந்து கொள்ள கடுமையான முயற்சிகள் மேற்கொண்டேன். இதற்காக லண்டன் ஆவண காப்பகத்திற்கு
பல்வேறு மின்னஞ்சல்கள் அனுப்பி சில தகவல்களை பெற்றேன். இறுதியில் இப்போது சமீபத்தில் நூற்றுக்கணக்கான ஆவணங்கள், இந்த கட்டபொம்மன் வாரிசுகள் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் எனக்கு சமீபத்தில் தான் கிடைத்தது. அந்த கடிதங்கள் ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட கடிதங்கள். அந்த கடிதங்களை இந்த புத்தகத்தில் வெளியிட முடியவில்லை. 2வது வால்யூமில் அதை வெளியிடலாம். கட்டபொம்மன் குடும்பத்தினர் சுமார் 70 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாடி வதங்கியுள்ளனர். சென்னையில் பூந்தமல்லி ஜெயிலில் அந்த குடும்பத்தினுடைய வாரிசுகள் அவங்களெல்லாம் அந்த பூந்தமல்லி சிறைச்சாலையில் தான் அடைச்சி வச்சுருந்துருக்காங்க. அதன் பிறகு பாளையங்கோட்டை ஜெயிலில் வச்சுருந்தாங்க. கட்டபொம்மனுடைய மனைவி ஜக்கம்மாள் அவங்க 9/4/1813 பாளையங்கோட்டை சிறையில் நோய்வாய்ப்பட்டு இறந்தார் என்கிற விவரத்தை சமீபத்தில் தான் நான் கண்டறிந்தேன். இந்தியாவில் நீண்ட காலம் சிறையில் இருந்த குடும்பம் கட்டபொம்மன் குடும்பம்தான். இதற்கு எண்ணற்ற சான்றாதாரங்கள் இருக்கின்றன. ஒரு குடும்பமே சிறையில் இருந்து தங்கள் ஆட்சி அதிகாரம், செல்வ வளம், நில உடைமைகள் அனைத்தையும் இழந்து உயிர்கொடையை கொடுத்திருக்கிறார்கள். இவ்வாறு நாட்டுக்காக தியாகங்கள் செய்த ஒரு வீரனின் வரலாறை புத்தகமாக கொண்டு வரும்போது அதை முழு மனதோடு ஏற்று வரவேற்ற ஆளுநர் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். I am much honored to express my deepest admiration for His Excellency the Governor of Tamil Nadu, a true leader who embodies the exceptional qualities of Veerapandiya Kattabomman. I am much honored to express my deepest His Excellency the Governor of Tamil Nadu, a true leader who embodies the exceptional qualities of Veerapandiya Kattabomman, the legendary Tamil freedom fighter. Just as Kattabomman fearlessly defied British colonial rule, our governor has demonstrated remarkable courage and vision in promoting Tamil culture and preserving the state's rich heritage. Notably, governor's passion for Tamil Nadu's history and people is evident in his initiatives. SAR has encouraged 89 research students to delve into the lives of freedom fighters, shedding light on their remarkable contributions. Also, he has been constantly encouraging scholars and researchers to research about the unsung heroes of our freedom struggle. Through his speeches, our governor has highlighted the sacrifices and achievements of these brave heroes, ensuring their legacies live on. Our governor's commitment to honoring Tamil Nadu's martyrs is inspiring. After assuming office, he paid homage to Kattabomman's memorial in Kaitar and annually celebrates his birthday at Raj Bhavan, reviving the memory of the state's freedom struggle heroes. These gestures has rekindled interest in Tamil Nadu's history and inspires young new generation to learn and know about the great freedom fighters. Inspired by SAR's vision, I approached him to publish the historical research book in Tamil, English and Hindi. This book is testament to the power of knowledge and the importance of preserving our culture heritage. He instantly accepted, and his gracious concern has earned my heartful gratitude. Thank you, sir. Our Honorable Governor of Tamil Nadu stands as a shining emblem of our state's excellency, inspiring pride and administration throughout our great nation. இந்த நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.